வணக்கம். இது உங்கள் லைஃப் ஆஸ்ட்ராலஜி. நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் சிவகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கசரம் பார்ப்பது எப்படி? யார் யாரெல்லாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையோ, அவங்களாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க டாபிக் உள்ள போலாம். இந்த கசரம் பார்ப்பதுன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சுப காரியங்கள் நம்ம செய்றதுக்கு இருப்போம். அன் அன்னைக்கு நாள் நல்ல நாளா, கெட்ட நாளா? இத சூஸ் பண்றேன் கசரம் பார்க்கும் முறை அப்படின்ற மாரி சொல்லுவோம். இத கசரம் பார்க்கிறதுக்கு நம்பக்கு பேசிக் ஆஸ்ட்ராலஜி நாலேட்ஜ் இருந்தாலே போதும். ரொம்ப டீப்பான ஆஸ்ட்ராலஜி நாலேட்ஜ் தேவை அப்படின்ற மாரி கிடையாது. சரி இந்த கசரம் எப்படி பார்க்கிறது அப்படின்ற மாரி இப்ப நம்ம செக் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு சூரியன் எந்த நட்சத்திரத்தில நிக்கிறாரு அப்படின்ற மாரி பார்த்துக்கணும். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில நிக்கிறாரு அப்படின்ற மாரி பார்க்கணும். சூரியன் நிக்கிற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நிக்கிற நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரமா வருது அப்படின்ற மாரி செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சூரியன் சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில நிக்கிறாரு. சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்தில நிக்கிறாரு. அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்திலருந்து கவுண்ட் பண்ணி புனர்பூச நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரமா வருது அப்படின்ற மாரி நீங்க பார்க்கணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். அஸ்வினியிலிருந்து அதாவது சூரியன் நிக்கிற நட்சத்திரத்திலிருந்து கவுண்ட் பண்ணி சந்திரன் நிக்கிற நட்சத்திரம் வரைக்கும் முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு 7வது நட்சத்திரமா வருது. 1, 2, 6, 7, 8 வந்தா அந்த நாட்கள்ல கசரம் கிடையாது. 3, 4, 5, 9 இந்த கவுண்டிங் வந்ததுன்னா கசரம் உண்டு. ஸோ கசரம் இல்லாத நாட்களுக்கு சுப காரியங்கள் நீங்க செய்யலாம். என்னென்ன சுப காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் புதுமனை புதுமனை புகுவிழா பண்ணலாம். கல்யாணம் பண்ணலாம், வளகாப்பு பண்ணலாம், சீமந்தம் பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள் இல்ல டாக்குமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்ற இந்த மாரி எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் கசரம் இல்லாத நாட்கள தேர்வு செய்றது ரொம்ப நல்லது. எதுக்கு கசரம் இல்லாத நாட்கள தேர்வு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கசரம் இருக்கிற நாட்களே இந்த மாரி விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா, அந்த விஷயத்தினால உங்களுக்கு மனஸ்தாபங்களோ, இல்ல மனவேதனைகளோ வரும். ஏன்னா இதுக்கு பரிகாரம் கிடையாது. அதனால தான் கசரம் பார்ப்பது ரொம்ப நல்லது. நன்றி.